இன்னைக்கு தமிழ்நாடு மிக மிக முக்கியமான பிரச்சனையில இருக்கு. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி இந்தியை திணிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை இப்ப அதிமுக மட்டும் ஆட்சியில் இருந்தா நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். மும்மொழி கொள்கை வேண்டாம், 10 மொழி கொள்கை கூட கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாருன்னா ஒன்றிய அரசு கிட்ட போய் கெஞ்சிட்டு போய் டெல்லியில் அவரே போய் கையெழுத்து போட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு பத்திரிகைக்காரங்க என்ன கேட்கறாங்க, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் போயிருக்காரு. ஆமா போயிருக்காரு, நம்ம மாநிலத்துடைய நிதி உரிமையை பெறுவதற்காக போயிருக்காரு, தெம்பா போயிருக்காரு, தைரியமா போயிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாசம் முன்னாடி டெல்லி போனாரு, யாருக்குமே சொல்லல, திருட்டுத்தனமா போனாரு. அது மட்டும் இல்ல, அங்க போய் டெல்லியில போய் இறங்கி ஏர்போர்ட்ல செய்தியாளர் கேட்கறாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க டெல்லியில, அதெல்லாம் எனக்கே தெரியாது அப்படின்ட்டு போனாரு, பேட்டி கொடுத்துட்டு போனாரு. 3 கார் மாறி போனாருங்க. யாரை பார்க்க போறாரு எனக்கு தெரியாது. நம்மளோட தலைவர் முதலமைச்சர் அவர் அப்படி போல தெம்பா தைரியமா போயிருக்காரு. பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, இடி ரைடுக்கு பயந்து போயிருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 3 நாட்கள் அந்த செய்திகள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தலைவர் அப்படி யாரும் பயப்பட மாட்டாங்க, கலைஞர்கள் அப்படி வளர்க்கல, திமுகங்கிற இயக்கம் சுயமரியாதை இயக்கம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், தப்பு பண்ண வந்தா பயப்படணும், எனக்கு மனசுல எந்த தப்பும் கிடையாது, யாரா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தயார், சட்டப்படி எதையா இருந்தாலும் எதிர்கொள்ள தயார். என்ன இங்க நடந்து கொண்டிருப்பது நம்முடைய தலைவர் தலைமையிலான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஒரு திராவிட மாடல் ஆட்சி. அதனாலதான் சங்கிகளுக்கும் சங்கிகளுடைய அடிமைகளுக்கும் எப்பவுமே நம்மளை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பயம். யாரை வேணா மிரட்டிடலாம், திமுக காரனை மட்டும் மிரட்ட முடியாது அப்படிங்கிறது திரு மோடி அவர்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வராங்க. நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்து, அப்போ இந்த பணத்தை கொடுப்பேன் அப்படின்னா. ஆனா தலைவர் சொல்லிட்டாரு, நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட உன்னோட புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா. அதற்கான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். கழகத்துடைய கொள்கைகள் கோர் என்ன, அதெல்லாம் நீங்க போக போக நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இந்த ஒரு அறிமுக கூட்டத்தை முதல் ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கிறோம். எனவே சென்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சென்ற சட்டமன்ற தேர்தலும் போது சரி, தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போனேன். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் போது பிரச்சாரத்தின் போது நான் சொன்னேன், வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம், அதற்கு இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இறங்கி அந்த பணியை செய்து முடிப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதே தைரியத்தோடு சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக உட்காரணும்னா இளைஞரணி தம்பிமார்கள் நீங்க களத்தில் இறங்கி உங்களுடைய பணியை, நம்முடைய ஆட்சியினுடைய சாதனைகளை, திமுக மட்டும் ஆட்சிக்கு மீண்டும் வரலன்னா, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டுடைய உரிமைகள் மீண்டும் எப்படி போன 10 வருஷத்துல எல்லா உரிமையை விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு நிலைமை மீண்டும் ஏற்படக்கூடாது. தமிழ்நாடு இன்னைக்கு அனைத்து துறைகளையும் தலைநிமிர்ந்து நடக்குது. விளையாட்டு துறையில நம்பர் 1 இடத்தை நோக்கி போயாச்சு, தொழில் துறையில நம்பர் 1 இடத்தை நோக்கி போயாச்சு. மாநிலங்களுடைய பட்டியல் எடுத்து பாத்தீங்கன்னா தரவரிசையில இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட எல்லா துறையிலையும் நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்குன்னா அதற்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள், கொண்டு வந்திருக்க திட்டங்கள், அந்த திட்டங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, மக்களோடு நெருங்கிய தொடர்புல இருங்க. அதுதான் மிக மிக முக்கியம். அவங்க வைக்கிற கோரிக்கைகளை கேட்டு அதை உங்களால செய்ய முடிஞ்சா நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. இல்லனா உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரோ, நகர செயலாளரோ, பேரூர் செயலாளரோ, இல்ல உங்க அமைச்சரையோ, மாவட்ட செயலாளரையோ பார்த்து செய்ய கொடுக்க முடிஞ்சா மக்கள் பிரதிநிதியை பார்த்து அதை செய்ய கொடுக்க முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக மக்கள்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும், மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவா அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது நம்முடைய தலைவர் தான் அப்படிங்கிறது ஆணித்தரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த 4 வருடங்களை பார்த்து செஞ்சிருக்கிறார். எனவே நீங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் 200 தொகுதி, குறைந்தது 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த 200ல இந்த புதுக்கோட்டையில அனைத்து தொகுதியிலும் ஜெயிக்கணும்னா அதற்கு இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் எங்களுக்கு துணை நின்று நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர்வதற்கு நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருக, உங்களுடைய பணிகள் அத்தனையும் சிறக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.